Welcome to Storytime. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஐசுவரியவான் தனக்குள்ளே பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் எனத் தனக்குள்ளே பூரித்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் அவர் ஒரு நாள் தன்னுடைய நிலத்தில் விதையை விதைத்து இருந்தார். பல நாட்களுக்குப் பிறகு அறுவடை நேரம் வந்தது. அப்பொழுதுதான் இவர் இவ்வளவு ஆனந்தம் கொண்டார். ஏனெனில் அவருடைய நிலம் நல்ல விளைச்சலை கொடுத்திருந்தது. அவர் தனது மனதுக்குள், இன்று நமக்கு நல்ல விளைச்சல் வந்திருக்கிறது. ஆனால் நமக்கு சேர்த்து வைக்க களஞ்சியம் போதுமானதாக இல்லையே. இந்த பழைய களஞ்சியத்தை இடித்துப் போட்டு புதிதாக பெரிய களஞ்சியமாக ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு மிகுந்த தானியங்கள் நமக்கு இருக்கிறது. இது அநேக நாளுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்பொழுது போய் தினமும் நன்றாய் புசித்து குடித்து இளைப்பாறுவோம் என்று தனது மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அன்று தேவன் அவனிடம், மதிகேடனே, இன்று இரவில் உன்னிடம் இருந்து உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்ததெல்லாம் யாருடையதாகவும் என்று கேட்டார். இந்த கேள்வியை நிச்சயமாக அந்த ஐசுவரியவானை திகில் அடைய செய்திருக்கும். ஆம், இது நம் இயேசு நமக்காய் சொன்ன உவமை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. தேவன் நமக்கு கொடுத்த ஐசுவரியத்தை நமக்காய் மாத்திரம் சேர்த்து வைத்துக் கொள்ளாமல், அதை தேவனுக்குரிய மற்றும் தேவ ராஜ்யத்திற்குரிய செயல்முறைகளில் பயன்படுத்தினால் நம்முடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. இதனால் நாம் தேவனிடத்தில் ஐசுவரியவானாகிறோம். ஆமென்.